நாமக்கல் மாவட்டத்தில் இடைநிலை பொதுத் தேர்வினை 10,005 மாணவர்களும் 9,033 மாணவியர்களும் என மொத்தம் 19,038 மாணவ மாணவியர்கள் மற்றும் 304 தனித் தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். இடைநிலை பருவ பொதுத் தேர்வு இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இடைநிலை பொதுத் தேர்வினை 92 தேர்வு மையங்களில் 10,005 மாணவர்களும் 9,033 மாணவியர்களும் என மொத்தம் 19,038 மாணவ மாணவிகள் மற்றும் 304 தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். இந்த தேர்வினை எழுத உள்ள 452 மாற்றுத்திறனாளி மாணவர்களில் 379 மாணவர்களுக்கு சொல்வதை எழுதுபவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இடைநிலை பொதுத் தேர்வுக்கு 92 முதன்மை கண்காணிப்பாளர்கள், 92 துறை அலுவலர்கள், 2 கூடுதல் முதன்மை கண்காணிப்பாளர்கள், 2 கூடுதல் துறை அலுவலர்கள், 170 பறக்கும் படை உறுப்பினர்கள், வழித்தட அலுவலர்கள் 24, வினாத்தாள் கட்டுக்காப்பாளர்கள் 3 மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் 1690 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மோகனூரில் செயல்பட்டு வரும் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் பெயரை மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பெயர் மாற்ற ஆணை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விவசாயிகள் நன்றியை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. 1964ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சர்க்கரை ஆலை ஆண்டுக்கு 4 லட்சம் டன் கரும்பு அறுவை செய்யும் திறன் கொண்டது. மேலும் இந்த ஆலையின் மூலம் எரிசாராயம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் உள்ளது. சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது மோகனூரில் இயங்கி வந்த சர்க்கரை ஆலை சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என பெயர் வைக்கப்பட்டது. தற்பொழுது நாமக்கல் மாவட்டமாக இயங்கி வருவதால் சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் பல்லாண்டு காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமாரின் தீவிர முயற்சியால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெயர் மாற்றி அனுமதி அளித்துள்ளார். அதன்படி சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்ற பெயர் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு ஆணை வழங்கியுள்ளதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா தெரிவித்துள்ளார். இதற்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளோம். 1965ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என்று பெயரிடப்பட்ட இந்த ஆலை இன்று 28/3/2025 முதல் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை என பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் நினைவாக சேலத்திற்கு வழி அனுப்பி நெகிழ்வுடன் பெயர் பலகை முன் பணியாளர்கள் நினைவு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு தீர்வு காணும் பொருட்டு மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சருக்கு கோரிக்கை கடிதத்தை அளித்துள்ளார். புதிய விதிமுறைகளை அகற்றக் கோரி LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 2வது நாளாக தென்னிந்தியா முழுவதும் LPG டேங்கர் லாரிகள் இயக்கப்படவில்லை. இந்த நிலையில் LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்திற்கு தீர்வு காணும் பொருட்டு நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவருமான KRN ராஜேஷ்குமார் இன்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சருக்கு கோரிக்கை கடிதத்தை இணைத்து செயலாளர் சந்தைப்படுத்துதல் திருமதி சுஜாதா சர்மாவை சந்தித்து வழங்கினார். மேலும் LPG டேங்கர் லாரி உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்து LPG டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் தொடர்பான பல தகவல்களை பரிமாறிக்கொண்டார். இதனை கேட்டறிந்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணை செயலாளர் சந்தைப்படுத்துதல் திருமதி சுஜாதா சர்மா LPG டேங்கர் லாரி உரிமையாளர்களுடைய கோரிக்கைக்கு நல்ல தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை சரபங்கா, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு மற்றும் கரைப்போட்டான் ஆற்றில் இணைக்க வலியுறுத்தி நாமக்கல்லில் காவிரி ஆற்றின் உபரி நீரில் தாகம் தீர்ப்போம் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி ஆற்றின் உபரி நீரால் தாகம் தீர்ப்போம் இயக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அமைப்பின் தலைவர் ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் செல்வராஜ், நிதிச் செயலாளர் லோகநாதன், விவசாய முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியன், நாராயணசுவாமி, நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் வேலுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சினிமா டைரக்டர் விஜய் கிருஷ்ணா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்கி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் மேட்டூர் அணை நிரம்பி காவிரி உபரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது. கடந்த ஆண்டு மட்டும் 3 முறை இவ்வாறு உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் தரிசாக உள்ளன. கடும் வறட்சியால் பல இடங்களில் பனைமரங்கள் கூட காய்ந்துவிட்டன என்றும், மேலும் காவிரியில் வரும் உபரி நீரை சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் உள்ள ஏரி, குளங்களில் நிரப்புவதற்காக காவிரி, திருமணிமுத்தாறு, பொன்னியாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என அனைத்து விவசாயிகளும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். மேட்டூர் அணையின் உபரி நீரை காவேரி கிராஸ் வழியாக சின்னப்பம்பட்டி கொண்டு வந்து சரபங்கா ஆற்றில் ஒரு பகுதியை விட்டு மீதியை மங்களம் ஏரியில் விட்டு அங்கிருந்து காளிப்பட்டி வழியாக திருமணிமுத்தாறில் விட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் காலியாக உள்ள அனைத்து ஏரிகளையும் காவிரி உபரி நீரை கொண்டு நிரப்பினால் கிணறுகள் மற்றும் போர்வெல்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிப்பதுடன் குடிநீர் தேவைக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும், இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசையோ கர்நாடக அரசையோ கேட்க வேண்டியதில்லை. காவிரி உபரி நீரை உபயோகமான முறையில் பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்கிட தமிழக முதல்வர் மனது வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதற்காக அனைத்து விவசாய சங்கங்களையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது என்ற நிகழ்ச்சியில் முடிவு செய்யப்பட்டது. திரளான விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போ அடுத்தடுத்து சின்ன சின்னதாக மழை பெஞ்சதுன்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு வருது. இன்னைக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் கிணத்துல போரில் தண்ணி ஓரளவுக்கு இருக்குன்னா அது காரணம் 3-4 வருஷம். இதுவே ஏரி குளம் குட்டை நம்பிச்சுன்னா நான் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வரைக்கும் தாங்கும். ஒரு தடவை பாஞ்சிட்டு போனால் போதும், எல்லா வயலுக்கு நீ திசைத்திருப்ப வேணாம். குளம் குட்டைகள் இயற்கை கடவுள் பார்த்து இங்கே குளம் இங்கே தண்ணி தேங்கணும்னு வச்சார்ல, அந்த காலத்தில் செழிப்பாக இருந்தப்போ தானாக இயற்கையிலே ஓடிச்சு. நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கொங்கு சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியதைப் போல தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்ற வாசகத்தை சுவர் விளம்பரங்களாக எழுதி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாளர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டிய சுமார் 4034 கோடி ரூபாய் நிதியினை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து ஒன்றிய அலுவலகங்கள் முன் நாளை நடக்கவுள்ள போராட்டத்தில் அந்தந்த ஒன்றியங்களைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் எனவும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் KS மூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் இன்று கொங்கு வேளாளர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் நடன சபாபதி தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் பரமத்தி சட்டமன்ற உறுப்பினருமான KS மூர்த்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்ற வாசகங்களை சுவர் விளம்பரங்களாக எழுதி மக்களிடையே ஆட்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாமக்கல் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நகர, ஒன்றிய, பேரூர் நிர்வாகிகள் திமுக செய்துள்ள நலத்திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மாவட்ட திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்திட வேண்டும். அதிக அளவில் திமுகவினர் பங்கேற்க வேண்டும். அரசின் திட்டங்கள் மக்களிடையே எடுத்து கூறி பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் செய்ய வேண்டும் என்றும், தமிழக முதல்வர் கூறியதைப் போல தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும் என்ற வாசகத்தை சுவர் விளம்பரங்களாக எழுதி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நாளை ஒன்றிய பாஜக அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள தொகை 4034 கோடி ரூபாய் நிதியை வழங்காததை கண்டித்து ஒன்றிய அலுவலகங்கள் முன் நடக்கவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் மயில்சாமி, மாநில மகளிர் அணி சமூக வலைதள பொறுப்பாளர் திருநங்கை ரியா, மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு துணைத் தலைவர் பரமானந்தம் மற்றும் நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் திருச்செங்கோடு, பரமத்திவேலூர், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்.